வணக்கம். மணி லைஃப் தமிழ் என்னும் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த புதிய யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பித்ததற்கு என்னென்னா, நம்ம தனிநபரோட பண நிர்வாகம் பற்றியும், பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது, அதை எப்படி செலவு பண்ணுறது, எப்படி சேமிக்கிறது, எப்படி முதலீடு செய்கிறது, குறிப்பாக முதலீடு அப்படின்னா கடனீட்டு பத்திரம், தங்கம், பங்குச்சந்தை, ரியல் எஸ்டேட் போன்ற வகைகளில் நம்ம முதலீடு எப்படி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் சிறு குறு நடுத்தர தொழில்களை துவங்கிறதுக்கும் என்னென்னலாம் பண்ணணும், அதை நடத்துறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி முழுக்க இந்த யூடியூப் சேனலில் போட இருக்கும். தொடர்ந்து நிறைய வீடியோஸ் வரும், நீங்களும் தவறாமல் பாருங்கள். மேலும் பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, எப்படி இந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வாழ்வை செம்மையாக இருக்கிறதுன்றதை பற்றி நம்ம இந்த சேனலில் முழுமையாக பார்ப்போம். குறிப்பாக எளிய மக்களுக்கு புரியும்படி உண்மையான வீடியோக்களை உங்களுக்கு நாங்கள் தினந்தோறும் போடுவோம். குறிப்பாக இந்த பணம் பற்றி நம்ம பேசும்போது மொத்தம் நம்ம 5 பணமும் வாழ்க்கையும் ஒப்பிடும்போது 5 வகையான மனிதர்களை நம்ம பிரிக்க முடியும். முதல் வகையான மனிதர் பார்த்தீங்க அப்படின்னா, தன்னுடைய உணவுக்காக 3 வேளை உணவுக்காக மட்டுமே உழைக்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. அவங்களோட முழு பணமும், சம்பாதிக்கிற பணமும் அவங்க சாப்பாட்டுக்கு மட்டுமே செலவு பண்ணக்கூடியதாக இருக்குது. 2வது வகை மக்களை பார்த்தோம் அப்படின்னா, அவங்க தங்களோட சாப்பாட்டையும் பூர்த்தி செஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கிக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சம்பாத்தியம் இருக்கும். 3வது வகையான மக்களை பார்த்தீங்க அப்படின்னா, முதல் வகையான உணவு மற்றும் உடை இது போன்றதுக்கு அவங்க நிறைவாக இருப்பாங்க சம்பாதிக்கிறதுல. ஆனால் அடுத்து அவங்க என்ன தேடுவாங்க அப்படின்னா, இருக்கிறதுக்கு ஒரு இருப்பிடம் தேடுவாங்க. அதனால் அவங்க வீடு கட்டுறதுக்கு இது சம்மந்தமாலாம் அவங்க முயற்சி செய்வாங்க. இந்த முதல் தரம், 2ஆம் தரம், 3ஆம் தரம் முடித்தவங்க அதுக்கப்புறமா தான் அவங்களோட ஆடம்பர தேவை, 4வது இருக்கிறவங்க ஆடம்பர தேவைக்காக செலவு பண்ணுவாங்க. நல்லா ஆடம்பரமாக வீடு கட்டணும், ஆடம்பரமாக நம்மளோட ஃபர்னிச்சர்ஸு, ஏசி, ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி நம்மளுடைய ஆடம்பர பொருட்களை வாங்குவாங்க. அவங்களுக்கு இந்த 4 விஷயமும் பூர்த்தியாக இருக்கிறதுனால, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம் பூர்த்தியாக இருக்கிறதுனால அவங்க அத்தியாவசிய தேவை அனைத்தும் பூர்த்தியானதுனால அவங்க ஆடம்பர தேவைக்கான அவங்களோட சம்பாத்தியத்தை செலவு பண்ணுவாங்க. 5வது வகையானவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உண்ண உணவு, இருக்க இருப்பிடம், உடுக்க உடை, ஆடம்பரமாக செலவு பண்ணுறது இருக்கும். ஆனால் அவங்க புகழை தேடி சுற்றிட்டு இருப்பாங்க. அவங்க சம்பாதிச்சது எல்லாத்தையும் இந்த புகழுக்காக செலவு பண்ணாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதை பாப்புலாரிட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாப்புலாரிட்டினால் அந்த பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளோட அந்த பாப்புலர் கிடைக்கும். ஆனால் பர்சனாலிட்டியாக இருக்கவங்களுக்கு அந்த புகழ் ஈஸியாக சென்றடைஞ்சிடும். ஸோ இது மாதிரி நம்ம முதல்ல இருக்கிறவர் சாப்பாட்டுக்காக உழைக்கிறவர் 4ஆம் வகையான ஆடம்பரத்துக்கு போயிட்டார் அப்படின்னா, அவர் ரொம்ப கடன் தொல்லையினால் சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமை ஆகிடும். அதே மாதிரி 2வது இருக்கவரும் ஆடம்பர தேவைக்கு போயிட்டாருனாலும் அவருக்கு இருக்கிற சாப்பாடும் உடை வாங்கிறதுக்கோ அவருக்கு இருக்காது. அதனால் படிப்படியாக நம்ம சம்பாரித்து படிப்படியாக தான் இந்த 5 வகைகளில் நம்ம இருக்க முடியுமே தவிர, எடுத்த உடனே நம்ம பணத்தை வச்சு எல்லாமே பண்ணிட முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்ம பணங்களை சம்பாதிக்கணும், கரெக்டான முறையில் செலவு பண்ணணும், அதிலிருந்து மீதம் எடுத்து வைக்கணும். அந்த மீதம் எடுத்து வைக்கிறத பணமாக வச்சுருக்காமல் அதை எல்லா இடத்துலையும் முதலீடு செய்யணும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம இந்த யூடியூப் சேனலில் நம்ம பேச இருக்கிறோம். அதனால் தொடர்ந்து மக்கள் அனைவரும் ஆதரவு கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனல் நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.